வணக்கம் வருங்கால அரசு ஊழியர்களே, நான் உங்கள் ஜேபி. நம்ம 11th தாவரவியல் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ வந்து நான் போட்டுட்டேன். ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் எடுத்தது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாமில் அந்த கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலை வந்து இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஸோ 11th தாவரவியலில் நியூ புக் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 34 இருக்குது. ஸோ தாவர உலகம் ஓகேங்களா. ஸோ தாவர உலகம் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர் தான் ஞாபகம் வந்திருப்பாரு. ஸோ தாவர உலகம் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். பொறுத்துகளை தாவரங்களின் தொகுப்பு கொடுத்துருக்காங்க. அதேமாரி கண்டறியப்பட்ட சிற்றினங்களின் எண்ணிக்கை வந்து இந்தியாவில் வந்து எவ்வளவு ஸோ கேட்டிருக்காங்க. ஏன்னா மொத்த தாவரங்கள் கேட்டிருக்காங்க, விலங்குகள் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு, ஸோ அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தாவரங்களின் தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி கண்டறியப்பட்ட சிற்றங்களின் எண்ணிக்கை. ஸோ பாசிகள் மொத்தம் இந்தியாவில் எத்தனை இருக்கு அப்படின்னா 7300 பாசிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 7357 இருக்கு. பாசிகள் வந்து 7357 இருக்கு. பிரையோபைட்டுகள் ஓகேங்களா 2748 இருக்கு. டெரிடோபைட்டுகள் வந்து 1289 இருக்கு. ஸோ ஜிம்னோஸ்பெர்மங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 79 இருக்கு. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் பார்த்தீங்கன்னா 18386 இருக்கு. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து பூக்கும் தாவரங்கள். ஸோ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கும் தாவரங்கள் இந்தியாவிலே வந்து எங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு ஓகேங்களா. ஸோ பாசிகள் வந்து 7357, பிரையோபைட்டுகள் வந்து 2748, டெரிடோபைட்டுகள் வந்து 1289, ஜிம்னோஸ்பெர்ம்கள் வந்து 79, ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் பார்த்தீங்கன்னா 18386. ஸோ ஒன்று நான் கொடுக்கல ஆப்ஷனில். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் 18386. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இந்திய பாசியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் இவர். 2 இவர் வால்வகேல்ஸ் பற்றி தனி கட்டுரை அதாவது மோனோகிராஃப் வந்து வெளியிட்டுள்ளார். இந்திய பாசியியலின் தந்தை வந்து M.O. பார்த்தசாரதி. ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இவர் வந்து வால்வகேல்ஸ் பற்றிய வந்து தனி கட்டுரை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 மிக தொன்மையான ஆல்கா வந்து கிரிப்பேனியா என பதிவு குறிப்பில் வந்து உள்ளது. மிக தொன்மையான ஆல்கா வந்து கிரிப்பேனியா என பதிவு குறிப்பில் உள்ளது. இது ஏறத்தாழ எவ்வளவு மில்லியன் ஆண்டுகளுக்குள் பழமையானது? வடக்கு மிச்சிகனில் இரும்பு படிக தோன்றல்களில் வந்து இது கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா கிட்டத்தட்ட 2100 வருடங்களுக்கும் பழமையானது இந்த ஆல்கா. அந்த ஆல்கா பேர் என்னது அப்படின்னா கிரிப்பேனியா ஓகேங்களா. வடக்கு மெக்சிகனில் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. பொறுத்துக்கு பாருங்க. பாசிகள் பொருளாதாரத்தோட பயன்கள். நம்ம பாக்டீரியாவோட பொருளாதார பயன் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா பாசிகளோட பொருளாதார பயன்கள் பார்க்கணும். தீவனமாக பயன்படுவது எந்த பாசி அப்படின்னா சர்க்கோசம் ஓகேங்களா. சர்க்காசம் அப்படின்னா தீவனமாக பயன்படுவது. உணவாக பயன்படுவது பார்த்தீங்க அப்படின்னா லாமினேரியா. ஸோ லாமினேரியா வந்து உணவாக பயன்படுவது. உரங்களாக பயன்படுவது பார்த்தீங்க அப்படின்னா லித்தோபெல்லாம். உரங்கள் வந்து லித்தோபெல்லாம். கழிவுநீர் சுத்திகரிப்பில் வந்து கிளாமிடோமோனஸ். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுவது வந்து கிளாமிடோமோனஸ்.
ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பாருங்க, தீவனமாக பயன்படுவது வந்து சர்க்கோசம், உணவாக பயன்படுவது வந்து லாமினேரியா, உரங்களாக பயன்படுவது லித்தோபில்லம், கழிவுநீர் சுத்திகரிப்பில் வந்து கிளாமிடோமோனஸ். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்க்கலாம். 1. பாக்டீரியோகாக்கஸ் பிரோனி எனும் பசும்பாசி உயிரி வந்து எரிபொருள் தயாரித்தலில் வந்து பயன்படுகிறது. ஸோ பாக்டீரியோகாக்கஸ் பிரோனி எனும் பசும்பாசி வந்து எரிபொருள் தயாரித்தல் வந்து பயன்படுகிறது. 2. ஆரோக்கியத்தை காப்பதில் வந்து ராட்சத கடற்பாசிகள் அயோடின் நிறைந்த ஆதார பொருட்களாகும். 3. குளோரல்லா தனி செல் புரதமாக பயன்படுகிறது. உப்பளங்களில் வளரும் டுனாலில்லா சலைனா எனும் பாசி வந்து உடல் நலத்திற்கு தேவையான பீட்டா கரோட்டினை வந்து தருகிறது. ஸோ உடல் நலத்துக்கு தேவையான பீட்டா கரோட்டினை வந்து உப்பளங்களில் வளரும் டுனாலில்லா சலைனா வந்து கொடுக்குது. குளோரல்லா வந்து தனிசெல் புரதமாக பயன்படுகிறது. ஆரோக்கியத்தை காப்பதில் வந்து ராட்சத கடற்பாசிகள் வந்து அயோடின் நிறைந்த ஆதார பொருட்களாகும். ஸோ பாக்டீரியோகாக்கஸ் பிரோனி எனும் பசும்பாசி வந்து உயிரி எரிபொருள் தயாரித்தல் வந்து பயன்படுகிறது. ஸோ 6 பாருங்க, பாசி கூழ்மங்கள் அறுவடை செய்ய வணிக ரீதியாக வளர்க்கப்படும் பாசிகள் வந்து கீழ்கண்டவற்றுள் எவை அப்படின்னா, ஸோ இவை அனைத்தும் சரி. பாசி கூழ்மங்கள் வந்து அறுவடை செய்ய வணிக ரீதியாக வளர்க்கப்படும் பாசிகள் அப்படின்னா, ஏ பாருங்க, கப்பா பைகஸ், ஆல்வர்ஜே, கிராசிலேரியா எலுலிஸ், ஜெலிடியல்லா, ஏசோரோசா. ஸோ பேர்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ பாசி கூழ்மங்களை வந்து அறுவடை செய்ய வணிக ரீதியாக வளர்க்கப்படும் பாசிகள் வந்து கப்பா பைகஸ், ஆல்வர்ஜே, கிராசிலேரியா எலுலிஸ், ஜெலிடியல்லா, ஏசரோசா. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. 1. இந்திய பிரயோலஜியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இவர் லிவர் ஹார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் பஞ்சாப் பிளைன்ஸ் என்ற நூலை வந்து வெளியிட்டுள்ளார். ஸோ இந்திய பிரயாலஜியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து சிம்ரான் காசியாப். ஸோ எதுக்கு யார் தந்தை அப்படின்னு பாருங்க. ஸோ பூஞ்சைகளுக்கு அந்த தந்தை வந்து யாரு? எம் பார்த்தசாரதி பார்த்தோம்ல, எம்போ பார்த்தசாரதி. ஸோ அதே மாரி வந்து இந்திய பிரயாலஜியின் தந்தை வந்து சிம் ராம் காசியாப். இவர் வந்து லிவர் ஹெட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயன்ஸ் அண்ட் பஞ்சாப் பிளைன்ஸ் என்ற நூலை வந்து வெளியிட்டுள்ளார். கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. பக்ஸ் பாமியா ஏபில்லா, கிரிப்டோதாலமஸ், பிரயோபிலிஸ் போன்றவை வந்து எந்த வகை பிரயோபைட்டுகளாகும் அப்படின்னா சாருண்ணி. ஸோ பக்ஸ்பாலியா ஏபில்லா, கிரிப்டோதாலஸ், மீரா பிலிஸ் போன்றவை வந்து சாருண்ணி வகை பிரயோபைட்டுகளாகும். கொஸ்டின் நம்பர் 9. வாஸ்குலர் தாவரங்களின் ஓங்குத்தன்மைக்கும் வெற்றிகரமான வளர்ச்சிக்கும் காரணமானவை அப்படின்னா, ஸோ இவை அனைத்தும் சரியானவை. எது அப்படின்னா பறந்து வளர்ந்த வேர் தொகுப்பு, திறன்மிக்க கடத்து திசுக்கள் காணப்படுவதால், உலர்தலை தடுப்பதற்கு கியூட்டிக்கள் காணப்படுவதால். ஸோ வாஸ்குலர் தாவரங்களின் ஓங்குத்தன்மைக்கு வெற்றிக்கு வந்து இதெல்லாம் காரணம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் ஒவ்வொன்றும் புரியாம தான் இருக்கும். ஏன்னா புக்கில் நீங்கள் ஒன்ஸ் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த பாடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேஜ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 10 போர்த்துகல். டெரிடோபைட்டுகளோட பொருளாதார பயன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏ பாருங்க, மார்சிலியா. மார்சிலியா வந்து உணவாக பயன்படுகிறது. ஸோ மார்சிலியா வந்து உணவாக பயன்படுகிறது. அசோல்லா அப்படின்னா உயிரி உரமாக பயன்படுகிறது. ட்ரையாப்டரிஸ் பிலிக்ஸ்மாஸ் அப்படின்னா நாடாப்புழு வந்து நீக்குவதற்கு பயன்படுகிறது. டெரிட்டியம் சிட்ரினம் வந்து இலைகள் பச்சையம் நிற சாயத்தினை வந்து தருகின்றன.
இந்த மாதிரி வந்து படிக்கும்போது நீங்க புதுசு புதுசா வந்து கத்துப்பீங்க. உங்களுக்கு புதுசு புதுசா தெரியும். பார்த்தீங்கன்னா, நாடாப்புழு வந்து நம்ம உடம்பு வயித்துல இருக்கும். ஸோ அதுதான் வந்து வயித்து வலி ஏகப்பட்ட இது இருக்கும். ஸோ அத நீக்குவதற்கு எது பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா, ட்ரையாப்டெரிஸ் பிளிக்ஸ்மாஸ் என்ற பாசி வந்து பயன்படுத்தி, மார்சிலியா வந்து உணவாக பயன்படுகிறது. அசோலா பார்த்தீங்கன்னா, உரமாக பயன்படுகிறது. உயிர் உரமாக பயன்படுகிறது. டெரிட்டியம் சிட்ரினம் பார்த்தீங்கன்னா, இலைகள் பச்சை நிற சாயத்தினை வந்து தருகின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அறியப்படுகிறார். கிழக்கு பீகாரில் வந்து ராஜ்மகால் மலைப்பகுதியில் உள்ள தொல்லுயிர் எச்சங்களை வந்து இவர் விவரித்துள்ளார். யார் அப்படின்னா பேரா பீர்பால் சானி. பேரா பீர்பால் சானி. ஸோ இந்திய தாவரவியலின் தந்தை. இந்திய தொல் தாவரவியலின் தன்னை வந்து பேரா பிர்பல் சானி. கிழக்கு பீகாரில் வந்து ராஜ்மகால் மலைப்பகுதியில் உள்ள தொல்லுயிர் எச்சங்களை வந்து இவர் விவரித்துள்ளார். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12. எப்பிரிவு தாவரம் வந்து ஓங்கிய கேமிட்டாக தாவர சந்ததிகளை வந்து கொண்டது அப்படின்னா பிரையோபைட்டுகள். ஸோ பிரையோபைட் தாவரம் வந்து தான் ஓங்கிய கேமிட்டாக தாவர சந்ததிகளை வந்து கொண்டுள்ளது. ஸோ இது குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரத்தின் ஒற்றை மைய குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து 14 எனில், அதன் கருவூன் திசுவில் உள்ள குரோமோசோம்கள் எண்ணிக்கை வந்து 42 இருக்கு. ஸோ ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரத்தின் ஒற்றை மடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து 14 எனில், அதன் கருவூன் திசுவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 42 இருக்கு. ஸோ கேட்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 14. ஒற்றை மடிய கேமிட்டோ தாவர நிலையும் இரட்டை மடிய வித்தக தாவர நிலையும் மாறி மாறி வாழ்க்கை சுழற்சியில் காணப்படுவது சந்ததி மாற்றம்னு சொல்றாங்க. ஸோ ஒற்றை மையம் இரட்டை மையம் இந்த இது வந்து மாறி மாறி வாழ்க்கை சுழற்சியில் வந்து காணப்படுவது வந்து சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 15. பொறுத்துக. தற்சார்பு உயிரிகளோட பாசிகள் கேட்டிருக்காங்க. ஸோ கடல் நீர் பார்த்தீங்க அப்படின்னா கிரைசிலேரியா சர்காசம். ஸோ கடல் நீர்ல வந்து கிரைசிலேரியா சர்காசம். நன்னீர் பார்த்தீங்கன்னா ஊடோகோனியம். நன்னீர் பார்த்தீங்கன்னா ஊடோகோனியம். நிலத்தில் வாழ்பவை பார்த்தீங்கன்னா பிரிச்சியல்லா வவுச்சீரியா. நிலத்தில் வாழ்பவை பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சியல்லா வவுச்சீரா. மொட்டு விடுதல் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோசைபான். விலங்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரெல்லா. ஸோ கடல் நீரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரைசிலேரியா சர்காசம். நன்னீரில் பார்த்தீங்கன்னா ஊடோகோனியம். நிலத்தில் வாழ்பவை அப்படின்னா நிலத்தில் வாழ்பவை பார்த்தீங்கன்னா பிரைச்சீரியா வவுச்சீரியா. மொட்டு விடுதல் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோசைபான். விலங்குகளில் வந்து குளோரெல்லா. ஸோ அடுத்து படுத்துக. உப்பளத்தில் வளரும் பாசிகள், அதாவது உப்பு தண்ணியில் வளரும் பாசிகள் அப்படின்னா உப்புன்னு வந்துட்டாலே என்னன்னா டூனலியா அல்ல சலைனா. சலைனான்னா உப்புத்தன்மைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பளத்தில் வளரும் பாசிகள் வந்து டூனியல்லா சலைனா. பனிப்பாறைகளில் வளரும் பாசிகள் வந்து குளிர்நாட்ட பாசிகள்னுவாங்க. ஸோ பனி அதிகமாக இருக்கா, ஸோ பனிப்பாறை வந்து குளிர்நாட்ட பாசிகள். பனி நிறைந்த மலைகளில் வந்து வளரும் பாசிகள் வந்து கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ். ஸோ பனி நிறைந்த நிவாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பனி நிறைந்த மலைகளில் வளரும் பாசிகள் வந்து கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ். நீர்வாழ் தாவரம் பாசிகள் வந்து ரோடிமீனியா. நீர்வாழ் தாவர பாசிகள் வந்து ரோடிமீனியா. கொஸ்டின் நம்பர் 17. பாசிகளில் பாலின பெருக்கம் எந்த வகைகளில் வந்து நடைபெறுகிறது அப்படின்னா இவை அனைத்தும் சரி. பாருங்க, பாசிகளில் பாலினம் பெருக்கம் வந்து ஒத்த கேமெட்டுகளின் இணைவு, அதாவது புற அமைப்பிலும் செயலிலும் ஒத்த கேமெட்டுகளின் இணைவு தான்.
எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒத்த கேமெட்டுகளை பொறுத்த கூட கேட்கலாம். ஒத்த கேமெட்டுகளின் இணைவு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு யூலோத்ரிக்ஸ். பி பாருங்க, சமமற்ற கேமெட்டுகளின் இணைவும் நடைபெறுது. புற அமைப்பு அல்லது செயலில் வேறுபட்ட கேமெட்டுகளின் இணைவு எடுத்துக்காட்டு பான்டோரினா. சி பாருங்க, முட்டை கருவுறுதல். புற அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்ட கேமெட்டுகளின் இணைவு சர்க்காசம். முட்டை கருவுறுதல் பார்த்தீங்கன்னா சர்க்காசம். சமமற்ற கேமெட் இணைவு பார்த்தீங்கன்னா பான்டினோரியா. ஒத்த கேமெட் யூலத்ரிக்ஸ். 18. பாசிகளில் காணப்படும் நிறமிகள் கசையிலை வகை சேமிப்பு உணவு, உடல் அமைப்பு, இனப்பெருக்க முறை ஆகியவற்றின் அடிப்படையில் F.E. Bridge, The Structure and Reproduction of the Algae 1935 என்ற நூலில் பாசிகளை எத்தனை வகுப்புகளின் கீழ் வகைப்படுத்தியுள்ளார் அப்படின்னா 11. ஓகேங்களா. பாசிகளில் காணப்படும் நிறமிகள் கசையிலை வகை சேமிப்பு உணவு, உடல் அமைப்பு, இனப்பெருக்க முறை இப்படி F.E. Bridge, The Structure and Reproduction of the Algae என்ற நூலில் பாசிகளை 11 வகைகளில் கீழ் வகைப்படுத்தியுள்ளார். 19 பாருங்க, இவை பொதுவாக பசும்பாசிகள் என அழைக்கப்படுகின்றது. குளோரோபாசிகள் பசும்பாசிகள் என அழைக்கப்படுகிறது. 2. பாலின பெருக்கம் ஒத்த கேமெட்டுகளின் இணைவு, சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு அல்லது முட்டை கருவுறுதல் முறைகளில் நடைபெறுகிறது. இது எல்லாமே என்னன்னா குளோரோபேசி. 20வது பாருங்க, பழுப்பு பாசிகள், பசும்பாசிகள் மற்றும் சிவப்பு பாசிகள்ன்றாங்க. அதுக்கான பேரு பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பழுப்பு பாசிகள் பார்த்தீங்க அப்படின்னா பியோபாசின்னுவாங்க. பழுப்பு பாசிகள் பியோபாசி. பசும்பாசிகள் அப்படின்னா குளோரோபைசி. பசுமை அப்படின்னா குளோரோன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். குளோரோபைசி பார்த்தீங்கன்னா பசும்பாசிகள். சிவப்பு பாசிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோடோபைசி. பழுப்பு பாசி பியோபைசி, பசும்பாசி குளோரோபைசி, சிவப்பு பாசி ரோடோபைசி. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க, பிரையோபைட்டுகள் ஈரமான நிழலான இடங்களில் வளரக்கூடிய எளிய நிலவாழ் தாவரங்களாகும். இவைகளில் வாஸ்குலர் திசுக்கள் காணப்படுவதில்லை. எனவே இவை வாஸ்குலர் திசுக்கற்ற பூவா தாவரங்களாகும். ஓகேங்களா. பிரையோபைட்டுகள் பூவா தாவரம். ஓகேங்களா. இவை ஈரமான நிழலான இடங்களில் வளரக்கூடிய எளிய நிலவாழ் தாவரம். வாஸ்குலர் திசுக்கள் காணப்படாது. அதனால இதை வாஸ்குலர் திசுக்களற்ற பூவா தாவரம்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 22, புரோஸ்கயார் பிரையோபைட்களை வகைப்படுத்திய வகுப்புகளை எழுதுக. 1957 இது கொண்டு வந்திருக்காங்க. புரோஸ்கயார் பிரையோபைட்டுகளை வகைப்படுத்திய வகுப்பு ஹெப்பாட்டிகாப்சிடா, அதாவது ரிக்ஸியான்னு. ரிக்ஸியா அப்படின்னா ஹெப்பாட்டிகாப்சிடா. பி பாருங்க, ஆந்த்ரோசெராடாப்சிடா, அதாவது டென்ட்ரோசெராஸ்னுவாங்க. பிரையாப்சிடா, ஸ்பெக்னம் பியூனேரியா. ஓகேங்களா. புரோஸ்கயார் பிரையோபைட்டுகள் இவ்வாறு வகைப்படுத்துறாங்க: ஹெப்பாட்டிக் காப்சிடா, ஆந்த்ரோசெராப்சிடா, பிரையாப்சிடா. 23வது பாருங்க, ஸ்பெக்னம் தாவரங்கள் மிகையாக வளர்ந்து மடிந்து பின்னர் புவியில் புதையுண்டு அழுத்தப்பட்டு கடினமான பீட் உண்டாகிறது. இது எங்கு வணிக ரீதியில் எரிபொருளாக பயன்படுகிறது அப்படின்னா வட ஐரோப்பா மற்றும் நெதர்லாந்து. கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸ்பாக்னம் தாவரங்கள் மிகையாக வளர்ந்து மடிந்து பின்னர் புவியில் புதையுண்டு அழுத்தப்பட்ட கடினமானதுக்கு பீட். இது எங்கு வணிக ரீதியாக பயன்படுகிறது அப்படின்னா வட ஐரோப்பா மற்றும் நெதர்லாந்துல. கொஸ்டின் நம்பர் 24,
கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் தவறானது. ரெய்மர் 1954 டெரிடோபைட்டுகளுக்கு ஒரு வகைப்பாட்டை முன்மொழிந்தார். இதில் டெரிடோபைட்டுகள் 4 துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இருக்கு. ஸோ 4 கிடையாது, 5. ஸோ கீழ்கண்ட கூற்றில் தவறானது எது அப்படின்னா ஸோ ஆப்ஷன் டி தான். ஸோ மற்ற 3 சரி, அதை பார்க்கலாம். மார்கான்சியா பாலிமார்பா நுரையீரல் காசநோயை குணப்படுத்த உதவுகிறது. மாரடைப்பு அப்படி எதனால நுரையீரல் ஏற்படுமா, ஸோ அதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்கான்சியா பாலிமார்பா அப்படின்னா நுரையீரல் காசநோயை குணப்படுத்த உதவுகிறது. ஆப்ஷன் பி பாருங்க, பிரையோபைட்டுகள் வழிமுறை வளர்ச்சியின் மூலமாக மண் தோன்றுதலுக்கு மண் வளத்தினை பாதுகாப்பதிலும் பெரும் பங்காற்றுகின்றது. பிரையோபைட்டுகள் வழிமுறை வளர்ச்சியின் மூலமாக மண் தோன்றுதலுக்கு மண் வளத்தினை பாதுகாப்பதிலும் பெரும் பங்காற்றுகின்றது இந்த பிரையோபைட்டுகள். பிரையோபைட்னா பூவா தாவரம், ஓகேங்களா. ஸோ சி பாருங்க, நீரை கடத்தும் முக்கிய கூறுகள் ட்ரக்கீடுகள் ஆகும். ஸோ நீரை கடத்தும் முக்கிய கூறுகள்னு கூட கேட்கலாம், ட்ரக்கீடுகள் ஆகும். செலாஜி நெல்லாவில் சைலோகுழாய்கள் காணப்படுகின்றது. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க, ஸ்பீல் பிளவுற்று தெளிவான ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகளாகவும் அடிப்படை திசுவில் சிதறியும் காணப்படுகின்றன. இதுக்கு பேரு அடாப்டோஸ்டீல் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பீலு ஸ்டீலு, ஸோ எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பீல் பிளவுற்று தெளிவான ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றைகளாகவும் அடிப்படை திசுவில் சிதறியும் காணப்படுகின்றன. இது அடாப்டோஸ்டீல். ஸோ கொஸ்டின் நம்பர் 26, ஆம்பர் என்பது தாவரங்கள் சுரக்கும் திறன்மிக்க ஒரு பாதுகாக்கும் பொருளாகும். இதன் சிதைவடையாத பண்பு அழிந்து போன உயிரினங்களை பாதுகாப்பதற்காக வைக்க உதவுகிறது. டேஸ் என்ற ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் ஆம்பரை உற்பத்தி செய்கிறது அப்படின்னா பனிட்டிஸ் சக்சினி. ஆம்பர் என்பது தாவரங்கள் சுரக்கும் திறன்மிக்க ஒரு பாதுகாக்கும் பொருளாகும். தாவரங்கள் சுரக்கும் ஒரு ஹார்மோனு. இது என்ன பண்ணும் அப்படின்னா சிதைவடையாத பண்பு அழிந்து போன உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுகிறது. அது எது அப்படின்னா பைனிட்டிஸ் சக்சினி என்ற ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்கள் ஆம்பரை உற்பத்தி செய்கிறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 27, ஸ்போன் 1965 ஜிம்னோஸ்பெர்ம்களை 3 வகைகளின் கீழ் டேஸ் துறைகளாக 31 குடும்பங்களாகவும் வகைப்படுத்தியுள்ளார் அப்படின்னா 9 துறைகளாக 31 குடும்பங்களாக வகைப்படுத்தியுள்ளார். ஸ்போன் இருக்காரு, அவர் தான் என்னன்னா ஜிம்னோஸ்பெர்ம்களை 3 வகுப்புகளின் கீழ் 9 துறைகளாகவும் 31 குடும்பங்களாகவும் வகைப்படுத்தியுள்ளார். ஸோ கடைசி கொஸ்டின் பார்க்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்களில் கருவூன் திசு உருவாவது கருவுறுதலுக்கு முன். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4ல. ஜிம்னோஸ்பெர்ம்களின் கருவூன் திசு உருவாவதை கருவுறுதலுக்கு முன். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான். அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவரை நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.